கிறிஸ்து இயேசுவினாலே ஜெயம் கொடுக்கிற பிதாவாகிய தேவனை தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்தளிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல கிருபைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் ஜெபித்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நீர் விரும்புகிற வார்த்தைகளை ஜனங்கள் மத்தியிலே கூறி உமக்கு நேராக ஜனங்களுடைய இருதயங்கள் திருப்பப்பட நீர் உதவி செய்திருளும். விடுதலையோடு உம்முடைய வார்த்தைகள் கடந்து வருவதாக. உம்முடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக இருக்கிற பொல்லாத கிரியைகளை உயிர் தெழுந்த இயேசுவின் நாமத்திலே கடிந்து ஜெபிக்கிறேன். கிருபையும் இரக்கமும் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் இயேசுவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக நாம் இந்த நாளிலே தெளிவான காரியங்களை கேட்க கர்த்தர் உதவி செய்வாராக. யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டார். இந்த வசனத்தினுடைய ஆரம்பத்தை பார்த்தீர்களே என்றால், இதற்கு பின்பு என்று வேதம் சொல்லுகிறது. இதற்கு பின்பு அப்படின்னா எதற்கு பின்பு அப்படிங்கிற ஒரு கேள்விகளை கேட்டு நாம் இந்த காரியத்தை குறித்து நாம் அலசி பார்ப்போமே என்றால் அநேக உண்மையான சில காரியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். நான் இந்த படிப்பு படித்தேன் ஐயா, இதற்கு பிற்பாடு எனக்கு இந்த வேலை கிடைச்சிது, இந்த ட்ரைனிங் போனேன், இதற்கு பிற்பாடு எனக்கு இந்த இவ்வளோ சம்பளம் கிடைச்சிது எப்படின்னு சொல்லி நம்ம உலக பிரகாரமாக சொல்வதை போல வேதவசனம் சொல்லுகிறது இதற்கு பின்பு. அப்போ யோபினுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காலகட்டங்கள், அதற்கு பின்பு அவருடைய வாழ்க்கையில ஒரு வித்தியாசமான உயர்வுகளை அவர் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகளை எல்லாம் நாம் இந்த வேதவசனத்திலே நாம் பார்க்கிறோம். அப்ப எதற்கு பின்பு அப்படிங்கிறதை நாம் தெளிவாக அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. யோபு மிக ஒரு யோகியமானவர். அவரை குறித்து வேதவசனம் சொல்லுகிற சாட்சிகளை பாருங்கள். 8வது வசனம் சொல்லுகிறது, 1வது அதிகாரம், உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயப்படுகிறவன் பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. இது ஆண்டவராகிய கர்த்தர் யோபுவை குறித்து கொடுக்கிற ஒரு சாட்சி. அவனை போல ஒருவனும் இல்லை. எதுல? அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகிறவன். இப்படிப்பட்ட இந்த யோபுவுக்கு ஒரு நெருக்கடியான காரியங்கள் வந்தது, பாடுகள் வந்தது, உபத்திரவங்கள் வந்தது, நஷ்டங்கள் வந்தது, இழப்புகள் வந்தது, வியாதிகள் வந்தது. இந்த பாடுகளுக்கு பிற்பாடு இந்த பாடுகளைத்தான் இதற்கு பின்பு என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஏன் யோபுவை ஆண்டவர் இந்த பாடுகளுக்கு உட்படுத்தணும்? பாடுபடக்கூடிய அளவிற்கு ஏதாவது தவறு செய்து விட்டாரா? அவர் தண்டிக்கப்படக்கூடிய அளவில் ஏதாவது தப்பு பண்ணி விட்டாரா என்றெல்லாம் நாம் கேள்வி மேல கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். யோபுவினுடைய செயல்பாடை பாருங்கள். தன்னுடைய பிள்ளைகள் விருந்து நடக்கக்கூடிய நாட்களிலெல்லாம் மனமேட்டுமையின் மூலமாக அவர்கள் தங்களுடைய இருதயங்களிலே ஆண்டவரை தூஷித்திருக்க கூடாது என்று சொல்லி அவ்வப்போது அவர் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்வார். பிள்ளைகளுக்காக ஆண்டவரிடத்தில் மன்றாடுவார். பரிசுத்தமான காரியங்களை செய்வதற்கு தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். அவ்வளவு கடவுள் பயம் அவருக்கு உண்டு, அவ்வளவு தெய்வ பயம் உண்டு. ஆனால் இப்படிப்பட்டவர் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது ஒரு நாள் தேவ புத்திரரினுடைய நடுவிலே என்று வேதம் சொல்லுகிறது. 6வது வசனம் 1வது அதிகாரம், ஒரு நாள் தேவ புத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். தேவ புத்திரர் நடுவிலே சாத்தானும் வந்து நிற்கிறான். அப்போ சாத்தான் தேவ புத்திரர் நடுவிலும் இருப்பான். இப்ப இந்த சாத்தானை பார்த்து ஆண்டவர் கேட்கிற ஒரு காரியம், கர்த்தர் சாத்தானை பார்த்து என்று வேதம் சொல்லுகிறது. கேட்கிற காரியம் என்ன? நீ எங்கே இருந்து வருகிறாய்? சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன். சாத்தானுடைய வேலையை பாருங்கள். பூமி எங்கும் உலாவி சுற்றி வருகிறார். அவன் சுற்றி வருவதற்குரிய காரணம் என்ன? ஆண்டவரைக்கு பயந்து வாழுகிறவர்கள் யார்? உத்தமமாய் வாழுகிறவர்கள் யார்? கர்த்தரை நம்பி வாழுகிறவர்கள் யார்? கர்த்தரோடு நெருக்கமாய் வாழுகிறவர்கள் யார்? கர்த்தரையே சார்ந்து வாழுகிறவர்கள் யார்? கர்த்தருக்காக வாழுகிறவர்கள் யார்? கர்த்தரோடு நேரங்களை செலவழிக்கிறவர்கள் யார்? அப்படிங்கிறதெல்லாம் அவன் சுற்றி வரும் பொழுது அவன் கவனிக்கிறான். அப்பதான் ஆண்டவர் கேட்கிறார் அவனை பார்த்து மறுபடியும்,
என் தாசனாகிய யோபின் மீது நீ கவனம் வைத்தாயோ. இந்த சாத்தானானவன் யாரும் ஏவல் பண்ணவில்லை இந்த யோபுவுக்கு விரோதமாக. சாத்தானே ஆண்டவரை நம்பக்கூடிய மக்களுக்கு விரோதமாக கேடு விளைவிப்பதற்கு சுற்றி வருகிறான். சாத்தானுக்கு தெரியும் இந்த யோபுவுக்கு சுற்றிலும் ஒரு அருமையான வேலி இருக்கிறது. அந்த பாதுகாப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எனவேதான் ஆண்டவர் அவனிடத்தில் கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், என் தாசனாகிய யோபின் மீது நீ கவனம் வைத்தாயோ என்று கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், அதற்கு பதிலாக அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான். இந்த யோபு தேவனுக்கு பயந்து நடப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஏன்னா வேதவசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது, மூலமாய் அவருக்கு பாதுகாப்பு, அவருடைய கையின் பிரயாசத்தில் நீர் ஆசீர்வதிக்கிறேன். அது மாத்திரமல்ல, அவனுடைய சம்பத்தெல்லாம் தேசத்தில் பெருகி இருக்குது. இவ்வளவு பெரிய ஐஸ்வர்யம் நீர் கொடுத்துற பாதுகாப்பு இருக்கிறதுனால அவன் உண்மையே நம்பி இருக்காம எப்படியா இருப்பான் அப்படின்னு சவால் விடுகிறான். இந்த பாதுகாப்புக்காகவே, இந்த உலக ஆசீர்வாதத்திற்காகவே யோபு உம்மை நம்பி இருக்கிறான் என்கிற ஒரு காரியத்தை சாத்தான் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொன்னார், அப்படியா, நீ வேணா அவனுக்கு உண்டானதை எல்லாவற்றையும் எடுத்து பார்த்தானா, தொடுவீரே என்றார். சாத்தான் தொடுவீரே என்றார். அவன் உம்மை தூசிக்கானோ பாரும். அப்போ யோபுவை பிசாசினிடத்திலே சவாலாக விடுகிறார். என் மகன் அப்படி அல்ல, என்னுடைய பிள்ளை அப்படி அல்ல, என் தாசனாய யோபு அப்படிப்பட்டவன் அல்ல. உலகத்தினுடைய ஆசாபாசங்களுக்காகவோ, உலகத்தினுடைய சிற்றின்பங்களுக்காகவோ, உலகத்தினுடைய உயர்வுகளுக்காகவோ, உலகத்தினுடைய மேன்மைகளுக்காகவோ, உலகத்தினுடைய உல்லாசங்களுக்காகவோ, உலக ஆசீர்வாதங்களுக்காகவோ என்னை நவி கொண்டு கிடக்கலையா, அப்படியே தொட்டு பாரும். அப்பதான் ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய கரங்களிலே நான் அதை தருகிறேன், அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் உன் கையில் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது பாருங்கள், 4 வகையான இழப்புகள் முதல் அதிகாரத்திலே வருகிறது. 2 வகை வேதம் சொல்லு மனிதர்களால் வரக்கூடிய இழப்புகள். வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது சபேயர் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம், கல்தேயர் என்கிற சொல்லக்கூடிய கூட்டம், இவர்கள் அவனுடைய கால்நடைகளை எல்லாம் அழித்து செல்கிறார்கள். அதற்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா இயற்கையின் மூலமாய் வரக்கூடிய சீற்றம் என்ன வேதம் சொல்லுகிறது? 16வது வசனத்தில், வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளை, அது மாத்திரமல்ல 18வது வசனம் சொல்லுகிறது, 18, 19 நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, பயங்கரமான காற்று அடித்ததுனால நம்முடைய பிள்ளைகளுக்கு குழுமி இருந்தக்கூடிய வீட்டுக்குள்ள எல்லாம் இடிஞ்சு விழுந்து மண்டை போட்டாங்க. அப்ப இந்த யோபுவுக்கு 2 வகையான அழிவு, மனிதர்களின் மூலமாகவும் அழிவு வந்தது, இயற்கையின் மூலமாகவும் அழிவு வந்தது. வெறும் மனிதர்கள் மூலமாக அழிவு வந்துச்சுன்னா மனிதர்களை தான் குறை சொல்லுவாங்க. இயற்கையின் மூலமா அழிவு வந்துச்சுன்னா என்ன ஆண்டவர் இவர், ஆண்டவரையே குறை சொல்வார்கள். அவதான் 4 வகையான நஷ்டங்களிலே 2 வகையான முறைகளிலே அழிவு வந்துச்சு. இவ்வளவு வந்த பிற்பாடும் ஆண்டவர் சாட்சி சொல்லக்கூடிய அளவில் தன்னுடைய நாவினால் அவன் பாவம் செய்யல. அடுத்த அதிகாரத்தில் அவருடைய சரீரத்தில் எல்லாம் நஷ்டம், வியாதி, கொடூரமான வியாதி, அவைகளிலும் அவர் ஆண்டவரை விட்டு கொடுக்கல. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருக்குள் மகிழ்ச்சி. மனைவி எதிராக வரும்பொழுது கூட, ஒன்று சொந்த சரீரமாகிய சரீரத்தில் வியாதி, இன்னொன்று சரீரம் என்று சொல்லக்கூடிய மனைவியின் மூலமாக பாடு. இந்த 2லுமே கர்த்தருடைய காரியத்தில் அவன் உத்தமனாக காணப்பட்டான். அவ்வளோ பெரிய நெருக்கடி, இந்த நெருக்கடிகள், இந்த வியாதிகள், இந்த நஷ்டங்கள், இந்த இழப்புகள், மனைவியினுடைய எதிரான வார்த்தைகள் சரீரத்தில் வருவதற்கு காரணம் சவால் விட்டதுனால, ஆண்டவர் யோபுவை குறித்து சவால் விட்டதுனால. எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம் பெற்றவன் அவன், ஒரு பெரிய பணக்காரன் தான் யோபு, நிறைய வசதி படைத்தவர் தான், பெரிய செல்வ சீமான் தான். செல்வ சீமானாக இருந்தாலும் தேவனுக்கு பயப்படுகிற பயம் அவருக்குள்ள இருந்தது. சன்மார்க்கமான வாழ்க்கை, நல் நடத்தையான வாழ்க்கை அவருக்கு இருந்தது, உத்தமமான வாழ்க்கை அவருக்கு இருந்தது, பொல்லாப்புக்கு விலகக்கூடிய எண்ணங்கள் அவர்களுக்குள்ள இருந்தது. பணத்தினால எதையும் சாதிக்கலாம் என்கிற பொல்லாப்பான எண்ணங்கள் அவருக்கு வரல. எல்லாம் சாதகமான உலகத்திலே, எல்லாம் அவருக்கு சேஃபா இருக்கக்கூடிய உலகத்திலும் ஆண்டவரை நம்பி இருக்கக்கூடியவனாக இருந்தான். இப்போ வந்தக்கூடிய பாடுகள் எல்லாம் பிசாசு மூலமாக வந்தது. அந்த பிசாசு எதற்காக? நேரடியாக ஒன்று செய்ய முடியாது. ஆண்டவருடைய பாதுகாப்பு இருப்பதை தெரிந்து ஆண்டவருடைய அனுமதியோடு அந்த காரியங்கள் எல்லாம் நடக்கிறது. இவைகளெல்லாம் அவர் ஜெயம் பெறுகிறார். ஒரு இடத்திலாவது அவர் கோலை சத்தம் போடல. ஒருவேளை அவருடைய நண்பர்கள் இவனை பார்த்து கேட்கிற கேள்விகள், அவர்களுக்கு பதில் சொல்லுகிற காரியத்திலே சில வித்தியாசமாக பேசியிருந்தாலும்
அவருடைய உள்ளான எண்ணங்கள் சொல்லுகிறது, அவர் என்னை கொன்று போட்டாலும் சரி நான் அவரிலே நம்பிக்கையாக இருப்பேன். எவ்வளவு உறுதியான ஒரு காரியம்! நான் ஆண்டவரை பின்பற்றுவது உலக ஆதாயத்திற்காக அல்ல, நான் ஆண்டவரை பின்பற்றுவது உலகத்தினுடைய மேன்மையான காரியங்களுக்காக அல்ல, நான் ஆண்டவரை பின்பற்றுவது ஒவ்வொன்றாக நாம் சொல்லிக்கிட்டே போய்கிட்டு இருக்கலாம். அவருடைய வேலைகள் எடுக்கப்பட்டு போன போது பிற்பாடும், நஷ்டங்கள் வந்த பிற்பாடும், பிள்ளைகள் எல்லாம் மரித்து போனது பிற்பாடும், ஆதாயமாக இருந்த எல்லா வகையான காரியங்களையும் இழந்து போன பிற்பாடும், சரீரங்களிலே வியாதிகள் வந்த பிற்பாடும் என் ஆண்டவர் எனக்கு போதும். எவ்வளவு பெரிய ஆணித்தரமான ஒரு காரியம்! ஆண்டவர் இந்த யோபுவை குறித்து ஒரு சவால் விட்டார். அந்த யோபுவின் மூலமாக ஒரு பெரிய மகிமை வேதவசனம் சொல்லுகிற இப்படிப்பட்ட பாடுகளுக்கு பிற்பாடுதான், இப்படிப்பட்ட உபத்திரவங்களுக்கு பிற்பாடு, ஐயோ நான் என்ன மாதிரி ஆண்டவருக்கு நான் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன், எவ்வளவு உண்மையாக இருக்கிறேன், எவ்வளவு உத்தமமாக இருக்கிறேன், ஆண்டவரையே சதம் நம்பிக்கொண்டிருக்கின்றேனே, எனக்கு ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த கலக்கங்கள் என்று நீங்கள் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களோ? இதற்கு பின்பு, இந்த பாடுகளுக்கு பின்பு, இந்த உபத்திரவங்களுக்கு பின்பு, இந்த நஷ்டங்களுக்கு பின்பு, இந்த வியாதிக்கு பின்பு, இந்த விபத்துகளுக்கு பின்பு உங்களுடைய வாழ்க்கையில வித்தியாசமான ஒரு காரியங்கள், நீங்கள் ஆண்டவரை உண்மையாக நம்புகிறவர்களாக, வெறும் இழிவான காரியங்களுக்காக மாத்திரமல்ல, இழிவான ஆதாயங்களுக்காக மாத்திரமல்ல, உலகத்தினுடைய காரியங்களுக்காக மாத்திரமல்ல, மேன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் சொல்கிறாரே, அந்நிய கண்ணல்ல என் சொந்த கண்ணே அவரை காணும். இந்த உலக வாழ்க்கையில எவ்வளவு அழிஞ்சாலும் சரி என் ஆண்டவரை நான் முகமுகமாக காண்பேன் என்கிற நிச்சயமுள்ள வாழ்க்கை அவருக்கு இருந்துச்சு. இந்த அனுபவத்தோடு கூட நம்ம இந்த உலகத்தில் வாழ்வோமே என்றால் நஷ்டங்கள் நமக்கு நஷ்டங்களாக தெரிவதில்லை, கஷ்டங்கள் நமக்கு கஷ்டங்களாக தெரிவதில்லை, வியாதிகள் நமக்கு வியாதிகளாக தெரிவதில்லை. என் இயேசு எனக்கு போதும், என் ஆண்டவர் எனக்கு போதும், அவரை விட்டு நான் எங்கும் போக மாட்டேன் என்கிற எண்ணத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியுமே? இந்த அனுபவத்துக்கு பிற்பாடுதான் ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் மேன்மையான ஆசீர்வாதம். அவர் சொல்லுகிறார் 140 வருஷம் உயிரோடு இருந்தான். எத்தனை மகிமையான ஒரு காரியம்! யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். இரட்டத்தனையான ஆசீர்வாதம், நினைத்து பார்க்க முடியாத ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பாடுகளில் இருக்கக்கூடிய உங்களுக்கும் கொடுப்பதற்கு, ஆண்டவரை உண்மையாக நம்பிக்கொண்டிருப்பதனால் வரக்கூடிய பாடுகளுக்கு பிற்பாடு ஆண்டவர் உங்களுக்கு தருவதற்கு ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலே நீர் எங்களோடு பேசின உங்களுடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளின் மூலமாய் எங்களுடைய சிந்தனைகளை தொட்டதற்காக உமக்கு நன்றி. பாடுகளிலே நாங்கள் தோண்டு போய் கிடக்கிற எங்களுக்கு, பாடுகளுக்கு பிற்பாடு வரக்கூடிய மேன்மையான காரியங்களை யோபு பெற்றுக் கொண்டதை போல எங்கள் வாழ்வில் நாங்கள் அனுபவிக்கத்தக்கதான கிருபைகளை தரப்போகிறதற்காய் ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபை தாங்கட்டும். வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உயிர் தழுந்த இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். கிருபையும் இரக்கமும் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.